ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடாக காவியா வந்து அனிதா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்க சின்ன சின்ன ரொமான்டிக் நடக்கும். அகைன் பார்த்திங்க அப்படின்னா காவியா வந்து ஷாப்புக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்குள்ள இப்படி சின்ன சின்ன ரொமான்ஸ், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், மெமரிஸ் இப்படி எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட டேஸஸ் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஆஃபெல் எக்ஸாம் வந்துடும். ஆஃபெல் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருப்பாங்க 3 பேருமே, ஆர்த்தி அண்டு காவ்யா, அனிதா. 3 பேருமே ரொம்ப சின்சியராக படிப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் அனிதா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தாலும், அவங்க ரொமான்டிக் அண்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அவங்க 3 பேருமே எஜுகேஷனில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் வரவும் எல்லோரும் ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பாங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வந்துடும். அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹால், ஏன்னா ஆல்ஃபபெட்டு இதில் தானே வரும். அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் காவியா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வேறு டிபார்ட்மெண்ட். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேறு வேறு ஹாலில் தான் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதி முடித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வெளில வருவாங்க. வெளியே வந்ததும் ஆர்த்தி ரொம்ப ஹாப்பியாக ஓடி வந்து காவ்யா ஹக் பண்ணி, ஐயோ காவ்யா, எக்ஸாம் செம்ம ஈஸியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்ம ஈஸி, உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆர்த்தி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பேப்பர், அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, எல்லாத்தையுமே எழுதிட்டேன் அப்படிம்பாங்க. நானும் எல்லாத்தையும் எழுதிட்டேன் அப்படிம்பாங்க. சரி வா, அனிதா எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே டக்குன்னு திரும்புவாங்க. அனிதா வருவாங்க. அனிதா வந்து 2 பேரையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னாச்சு அப்படிம்பாங்க. அப்படிங்க. சரி ஓகே, எக்ஸாம் எப்படி எழுதினேன் அப்படின்னு காவியா கேட்பாங்க. நல்லா எழுதினேன், ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, டல்லா. அனி ஓகே தானே, எக்ஸாம் நல்லா தானே பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தான் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லையே, சும்மா தான் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும். எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸ் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாரையும் ஓகே, எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சரி நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு அகைன் அவங்களோட சைக்கிளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸாம்ஸ் போகும். நெக்ஸ்ட் டே எக்ஸாம்லேயும் சேம் இதே தான் நடக்கும். 5 எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் இப்படி தான் எழுதுவாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அனிதாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். காவியா கேட்பாங்க, அனி என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க இருந்துட்டு சொல்லிடுவாங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஆர்த்தி கூட ரொம்ப க்ளோஸாக இருப்ப அப்படின்னு, ஏன் க்ளோஸாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன கேள்வி, அவள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நீ என் லைஃப்பில் வரத்துக்கு முன்னாடிலேருந்து அவள் என் கூட இருக்கா, அவள் கூட நான் எப்பவும் க்ளோஸாக தான் இருப்பேன், பிகாஸ் அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க காவியா. எனக்கு அது பிடிக்கல அப்படிம்பாங்க. என்ன பேசுகிற நீ, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. இது நார்மலாகவே ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் தான், ஹியூமனுக்குன்னு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். எப்போ நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருமோ அப்போ அவங்க வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அது ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பொசிஷனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுங்கிறதே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும்.
அந்த பொசிஷன் நம்ம மட்டும்தான் அந்த கையை பிடிக்கணும், நம்ம மட்டும்தான் ஹக் பண்ணணும், வேறு யாரும் ஹக் பண்ணக்கூடாது, வேறு யாரு கூடயும் க்ளோஸாக பேசக்கூட கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அனிதாவும் அதே ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. காவியா யார் கூட பேசினாலோ இல்லை யார் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலோ அனிதாவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு. ஸோ இவ்வளோ கோவத்துலேயும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் காவியா கிட்ட ரொம்ப ஃபைட்டே பண்ணிடுவாங்க. இல்லை நீ ஆர்த்தி கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிம்பாங்க. அதுவும் ஆர்த்தி முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஆர்த்தி முன்னாடியே சொன்ன உடனே காவியா இருந்துட்டு, ஏய் ஹனி என்ன பேசுகிற நீ, அவள் இல்லாமல் எதுவுமே இல்லை, என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது, பிகாஸ் அவள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு அவளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அனிதா கிட்ட சொல்லிவிடுவாங்க. அப்போ அனிதா கேட்டுருவாங்க, உனக்கு நான் முக்கியமா ஆர்த்தி முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பேசுகிற நீ, இங்கே பார், நீ வேற அவள் வேற, அவள் என்னோட ஃப்ரெண்டு, நீ என் லைஃப், உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க காவியா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நான் முக்கியமாக அவள் முக்கியமாக, எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன் சைல்டு ஹீஸ் மாதிரி நீ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு புரியுதா, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னோட லைஃப், ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது, நான் உனக்கு என்ன பண்ணால் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அவளை விட்டு வந்தால் நான் புரிஞ்சுப்பேன் அப்படிம்பாங்க. இங்கே பாரு அனிதா, என்னால் முடியாது, ஆர்த்தி இல்லாமல் என் லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்காது, எம்டி தான் அப்படிம்பாங்க. அப்போது உனக்கு அவள் தான் இம்பார்ட்டண்ட், நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா. ஏன்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படிம்பாங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, 1 டே டைம் தரேன், அதுக்குள்ளே யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லு அப்படின்ட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க அனிதா. உடனே காவியாவுக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடும். என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு, ஒரு பக்கம் கோவமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும். பக்கத்தில் ஆர்த்தி அந்த விஷயம் கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரியே அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருவா. அங்கே எக்ஸாம் ஹால் பக்கத்தில் தானே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது வந்துச்சு அப்படியே உட்காந்துருவோம், ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருவாங்க. உடனே காவியா போய் ஆர்த்தி கிட்ட, ஏய் ஆர்த்தி, என்ன அவள் ஏதோ சொன்னான்னு நீ ஏன் இப்படி இருக்க, அவள் சொன்னா அப்படிங்கிறதுனால நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு யூனோ அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா. எனக்கு தெரியும் ஆர்த்தி, ஆர்த்தி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் ஆர்த்தி, சாரி, எனக்கு தெரியும் காவியா, ஆனால் உனக்கு அனிதாவை பிடிக்கும்ல, என்னாலும் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வேணாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு ஆர்த்தி, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன ஒரு இடி என்ன வந்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்கும் பிரியக்கூடாது, நம்ம இப்போ போல் எப்போவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸு ரொம்ப ஆசைப்பட்றாங்கன்னு உனக்கு தெரியும்ல. லைஃப் லாங் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும். அனிதாவை நான் பார்த்துக்கிறேன், நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் ஆர்த்திக்கு அவங்க ஒரு ஹோப் கொடுப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ மட்டும் இல்லை எப்போவும் இருப்ப, என்னோட லைஃப் லாங் நீ என் கூட எப்போவுமே நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு ஹோப்பை பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்திக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆர்த்தி அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாயி, ரொம்ப தேங்க்ஸ் காவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் பண்ணிப்பாங்க, அவங்கள சமாதானம் பண்ணிப்பாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அனிதா, நான் பேசிக்கிறேன், வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆர்த்தியை அகைன் வீட்டில் ட்ராப் பண்ணும்போது சொல்லுவாங்க, இங்கே பாரு ஆர்த்தி, ஸ்கூலில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, ஃப்ரீயாக விடு, போயிட்டு ரிலாக்ஸாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. காவியா போயிட்டு ஹாய்ம்மா அப்படிம்பாங்க. ஹாய்டா, எக்ஸாம் எப்படி எழுதுன அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. சூப்பர்மா, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிம்பாங்க.
அவங்க அம்மா வந்து நோட் பண்ணுவாங்க. காவியாவோட பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டட் ஃபேமிலி அவங்களுக்கு. அதனால் அவங்க பொண்ணுங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய குழந்தைங்க எப்படி இருக்காங்க, சைல்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா, இல்லை சேடாக ஃபீல் பண்ணுறாங்களா, எதுவும் டென்ஷனில் இருக்காங்களா, நம்ம ஃபேஸை பார்த்ததுமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் காவியாவோட அம்மாவும் கேட்பாங்க, என்னாச்சு காவியா, எல்லாம் ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு மறுபடியும் கேட்பாங்க, காவியா ஐ எம் ஒன்லி ஒரு மாம் மட்டுமா, யூ ஆர் நாட் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அம்மா, யூ ஆர் த மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன என்கிட்ட சொல்கிறதுக்கு பிரச்சனை சொல்லு அப்படிம்பாங்க. அப்புறம் இருந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆச்சுமா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிதா வந்து ரொம்ப இதுவாக பொசிஷனஸில் இப்படியெல்லாம் பேசுகிறாமா, அனிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு காவியா சொல்லுவாங்க. அவ்வளோதானே, நான் வேணுமா பேசட்டுமா அனிதா கிட்ட அப்படி சொல்லுவாங்க. வேணாம்மா அப்படிம்பாங்க. நானே பார்த்துக்கிறேம்மா அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஃபைட் வர்றது சகஜம்தான், அதுக்காக இப்படியா இருப்பீங்க, ஸோ பேசி இல்லைனா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஃபேமிலி கூட ஓரளவுக்கு அட்டாச் ஆகிடுவாங்க. நார்மல் ஃபோன் காலில் அட்டாச் ஆகிடுவாங்க. அதனால பெருசாக எதுவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க பேரண்ட்ஸு. சரி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிடு, இது ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன், காஃபி டீ எதுவும் சாப்பிடுமா. இல்லைம்மா, எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி வேணும், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், ஆர்த்தி கூட வருவா, அவளுக்கும் சேர்த்து காஃபி போட்டுருங்கம்மா அப்படிம்பாங்க. சரிடா அப்படின்னாங்க. ஆர்த்தியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. காவியா ஆர்த்தி வந்து உள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஹாய் ஆர்த்தி. ஹாய் ஆண்டி. எங்கே காவியா அப்படிங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காமா, நீ வா டீ சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க. இப்போ தான் ஆண்டி சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேணாம் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. உனக்கும் சேர்த்து தான் காவியா வந்து டீ போட சொன்னாங்க, நான் போட்டேன், 2-3 பேர் சேர்ந்து குடிக்கலாம் வாங்க அப்படிம்பாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படின்ட்டு கொஞ்சம் பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சரி ஆண்டி நாங்கள் போய் படிக்கிறோம் அப்படின்ட்டு போவாங்க. அம்மா நான் போய் படிக்கிறேம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிம்பாங்க. சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. எக்ஸாம் படிக்க போயிடுவாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் முடிச்சு மார்னிங் போனதும் காவியா வந்து அனிதாவை தேடுவாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து காவியாவோட கண்ணிலே பட மாட்டாங்க. சரி எந்த எக்ஸாம் ஹால்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு டைம் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் முடித்ததும் காவியா வந்து ஃபஸ்ட்டாக எழுதிட்டு அனிதாவை பார்க்குறதுக்காக ஓடி வருவாங்க. பட் அனிதா அதே ஃபாஸ்ட்டில் எழுதி முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. மிஸ் பண்ணிவிடுவாங்க, அவங்களால பார்க்க முடியாது. காவியாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா 11th ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். எக்ஸாம்ஸ் வந்துடும், பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். நிறைய சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அனிதா வந்து சமாதானமே ஆக மாட்டாங்க. அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு 1 வீக் லீவும் விட்டுருவாங்க. லீவில் வந்து காவியா வந்து அனிதாவோட வீட்டுக்கு போவாங்க. அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அனிதாவோட ரூமில் போய் உக்காந்துட்டு, இப்போ எதுக்கு நீ வந்த, அதான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல என்னை விட உனக்கு ஆர்த்தி தான் முக்கியம் அப்படின்ட்டு, அப்புறம் ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அனிதா. அப்போது அவங்க பக்கத்தில் போய் உக்காந்து காவியா அனிதாவோட கையை பிடிச்சி, இங்கே பார் காவியா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு அனி. ஆர்த்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒன்றா தான் இருப்போம், இதுக்கப்புறமும் ஒன்றா தான் இருப்போம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு இருக்கக்கூடாது. அவள் என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக எப்போவும் இருப்பா அப்படிங்கிறத அகைன் சொல்லி, ஆனால் அவள் ஒரு பார்ட்டாக இருப்பா, நீ என் லைஃபாக இருப்ப, 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோ நீ ப்ளீஸ், இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே பேசி அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க. லைஃப் லாங் நான் மட்டும்தானே உனக்கு அப்படிம்பாங்க. எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம லைஃப்பில் ஒரு சில பர்சன் வருவாங்க போவாங்க, அதுக்காக நீ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உன்னோட பிளேஸ் எப்போவும் உனக்காக அப்படியே தான் இருக்கும். ஆர்த்திக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது,
அதுக்கான பிளேஸ் அப்படியே தான் இருக்கும். அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கான ஒரு பிளேஸ் அப்படியே தான் இருக்கும். பட் யூ ஆர் த ஸ்பெஷல் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் நிஜமாவா அப்படின்னு கேட்பாங்க அனிதா. ஐ ப்ராமிஸ், என்னோட ஹார்ட்டில் நீ எப்போவுமே ஸ்பெஷல் தான், என் ஹார்ட்டுக்கு மகாராணி நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அதில் சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் ஒரு சின்ன ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு அனிதா வந்து அழுதுருவாங்க. அவங்க கண்ணில், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீ யாரு கூடயாவது க்ளோஸாக இருந்தால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா. எனக்கு புரியுது அனி, பட் ஷுவர் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். பட் உன் கூட இருக்கிற மாதிரி க்ளோஸ் என்னால் வேறு யார் கூட ஆக முடியாது. பட் ஆர்த்தி கூட கம்பேர் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அனிதா வந்து ஆர்த்தி கிட்ட அனிதா வந்து காவ்யா கிட்ட சாரி சொல்லுவாங்க. ஐ ரியலி சாரி அப்படிம்பாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாம் ஓகே தானே, இப்போ நார்மலாகிட்டல அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் அப்படிம்பாங்க. அம்மாயா அப்படின்ட்டு காவ்யா வந்து அனிதாவோட கையை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி கொஞ்சம் ரொமான்டிக்காக அவங்கள பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க. போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ஷாப்புக்கு போகணும் அப்படிம்பாங்க. சரி ஓகே, நீ கிளம்பு, ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆர்த்தி இருந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போகும்போது கொஞ்சம் ஷேடாக போவாங்க, வெளில வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வெளில வருவாங்க. வெளில வந்ததும் ஆண்டி அண்ட் அங்கிள் கிட்ட பார்த்துட்டு பாய் ஆண்டி அப்படி அவங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போமா. இல்லை ஆண்டி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், வேணாம் அப்படிம்பாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளே இப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன சமாதானம், இப்படியே அந்த ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். எக்ஸாம்ஸ் வந்துடும், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துடும், பப்ளிக் எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காவ்யா தான், ரிசல்ட் வந்துடும், காவ்யா தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கு மார்க் அன்எக்ஸ்பெக்டட், அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு காவ்யா, ஸ்கூல் செகண்ட் வந்து வேறு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்கூல் தேர்டு வந்து ஆர்த்தி, ஃபோர்த் வந்து அனிதா. ஸோ டாப் ஆஃப் தி ஸ்கூல் இவங்க தான். ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்திருப்பாங்க. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் டே அப்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதையும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து எனக்கு கொடுக்குற நீங்கள் சப்போர்ட்டில் நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வீடியோஸ் போடுவேன். இது எல்லாமே 50% என்னோடய இமேஜினேஷனும் இருக்குது, 50% ரியலாக நடந்த லைஃப்பும் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு லிசனிங் அண்ட் தேங்க்யூ டு சப்போர்ட்.